வணக்கம். டாக்டர் புரு தர்மா. இந்த வீடியோவில் பேச போறது கட்டிங் எவ்வளவு ஆபத்தானது? சிலர் கேட்கிறாங்க, டாக்டர் என் பாயிண்ட் 3, பாயிண்ட் 1 எல்லாரும் சொல்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. யாருக்கு இருக்குனாலும் அவங்க சொல்றாங்க, இல்லாதவங்க கூட அதையே சொல்றாங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் கேட்டனின் உங்களுக்கு என்ன சொல்லுது என்பதை. ஏன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, சில விஷயங்கள் எல்லாம் கணக்குப்படி நடக்குது. அதில் நடவடிக்கை எடுக்க தயாராகிறீங்க. அதனால் தான் சிறுநீரகங்கள், கிட்னி பழுதடைய ஆரம்பிக்குது. கிரியேட்டினின் அதிகரிக்க மாட்டேங்குது. இரண்டுமே கிட்னிகளிலும் 30% மேலான சேதம் ஏற்பட்டால்தான் உங்களோட கிரியேட்டினின் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு தோன்றும் போது உங்க கிட்னி அதிகரிக்கலைன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது 1.0, 1.4 மாதிரி வருது. இதை புறக்கணிக்கலாமோ நினைக்கிறீங்க. இங்க நீங்க நினைக்கணும் 70% கிட்னி ஏற்கனவே சேதமாயிருக்கு. மீதி உள்ள கிட்னியும் பழுதாகிடும். நீங்க கிட்னிக்கு கேடு ஏற்படுத்தும் காரணங்களை கட்டுப்படுத்தலைனா, கட்டுப்படுத்தினாலும் மீதி உள்ள கிட்னியும் எதிர்காலத்தில் பழுதாகிடும். இங்க உங்களுக்கு தேவை என்னன்னா, உடம்பு இன்னும் அதிகமாகவும், இன்னும் நல்ல முறையிலும் கிட்னி பழுதடையுது என்பதை தெரிஞ்சுக்கணும். அதையும் நேரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும். ஏனென்றால் இந்த நிலவரத்தில் உடம்பில் எதுவும் தெரியாது. ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணினீங்கன்னா தான் தெரியும். டெஸ்ட் செய்யலன்னா எதுவும் தெரியாது. பிபி சுகர் கட்டுப்படுத்தணும். கிட்னிக்கு கேடு வராம இருக்க உங்க பிபி இரவுல அதிகமா ஆகுதுன்னா, சுகர் அதிகமா ஆகுதுன்னா, நீங்க நினைக்கிறீங்க இதுல இருந்து கிட்னி காப்பாத்திக்கலாம். ஆனா அது அப்படி இல்ல. கிட்னில என்ன நடக்குதுன்னா, ஒரு பகுதி செத்துட்டா, அது பக்கத்துல இருக்கிற பகுதியையும் பாதிக்க ஆரம்பிக்குது. டாக்டர் சொல்றார், உங்களுக்கு டயாலிசிஸ் செய்யணும்னு சொன்னா, அது ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் டாக்டர் ஏன் சொல்றார்? அவருக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போறது. உங்களுக்கு தெரியாது. நீங்க லைட்டா எடுத்துக்கலாம். உங்களுக்கு டாக்டர் பயமுறுத்துறாரு தோணலாம். அவர் உண்மைய சொல்றார். நம்பணுமா வேண்டாமா உங்க விருப்பம். இது உண்மைதான். 2வது நிலைனா கீட் லெவல் 8க்கு அருகில இருக்கும்போது லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க நினைக்கிறாங்க, என் உடம்புல எந்த சிம்டம் வரல. நான் நல்லா சாப்பிடுறேன், குடிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ லெவல் என்ன சொல்றதுன்னா, கிட்னி நைட்டில இருக்கு. 10% கிட்னி தான் மீதி இருக்கு. யூரின் ஓட்டம் சரியாக இருந்திருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு தோணும். ஆனா ரத்தம் முழுக்க கழிவுகளால நிரம்பி இருக்கு. யூரியா நிறைய இருக்கு. இந்த மாசான ரத்தம் முழு உடம்புல சுழற்சி அடிக்குது. உங்க ஹார்ட்டுக்கும் இந்த ரத்தம் போகுது. அதனால் என்ன ஆகும்? அந்த மாசான ரத்தம் காரணமா ஹார்ட்டுக்கு ரொம்ப சோர்வு வரலாம். நாம ஹீமோகுளோபின் உருவாகுறதையே நிறுத்திட்டோம்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, அதை சமாளிக்க முடியாது. ஏனென்றால், நீங்க முன்னாடி எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அதனால டாக்டர்ஸோட அணுகுமுறை அப்படி இருக்கும். டாக்டர் சொல்வாங்க, நான் கொஞ்சம் வெளிச்சம் தருவேன். ஆனா நான் பிரச்சனை வந்த பிறகு சரி செய்ய மாட்டேன். பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே வேலை செய்ய போறேன்னு. நாம நம்ம அணுகுமுறையை மாற்றணும். நமக்கு எல்லாமே சரி செய்யக்கூடியது என்று தோன்றும். ஆனா நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியம் அது ஒரு முறை போயிட்டா, அதை திரும்ப கொண்டு வரணும் என்றால், முந்தைய நிலைக்கு கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால எந்த அளவிலான பிரச்சனையையும், எந்த அளவிலான குறைபாடையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான் நோயாளிக்கு முக்கியம். யாருக்காவது 8, 10, 12 என்ற அளவிலேயே சிறுநீரக பிரச்சனை தெரிந்து கொள்ள முடிந்திருக்கு. அப்போ அந்த நோயாளிக்கு அதிர்ஷ்டம் இல்லாததுதான். ஏனெனில் நோய் இவ்வளவு பெரியதாக வளர்ந்து விட்டது. அதற்கு பிறகுதான் வேலை செய்யவே முடியாத நிலை தெரிய வருகிறது. நோயாளிகளுக்கு சீக்கிரம் தெரிந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்தது என்று நான் சொல்வேன். இப்போது அந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி உங்கள் நோயை கட்டுப்படுத்துங்கள். எந்த அளவிலான கிரேடினின் இருந்தாலும் 1.3 முதல் 10, 12, 11, 15 எந்த அளவாக இருந்தாலும் ஆபத்தானது. ஒரு நிலையில் நேரம் கிடைக்கும், மற்றொன்றில் நேரம் கிடையாது. இதுதான் வித்தியாசம். உங்கள் கிரேடினின் அளவு அதிகமாக இருந்தால் அதை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். சிலருக்கு அதிகமாகிவிட்டால், ஏய் என் கையில் இருந்த காரை இழந்து விட்டேன். இப்போது என்ன செய்யலாம்? கார் கையிலிருந்து போய்விட்டது. ஆனால் சரியான முறையில் நோயின் மூல காரணத்தில் வேலை செய்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம்.
இந்த முழு சேனலில் நான் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன். நான் மீண்டும் விளக்க விரும்பவில்லை. நீங்கள் பாருங்கள் எப்படி குறைந்த பிறகு முடிவுகள் வருகின்றன. சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிற்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்போது இங்கு நாம் சிறுநீரகத்திற்கு சிறிது சக்தி வழங்க வேண்டும். சிறுநீரகத்திற்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும். சக்தி வழங்க வேண்டும். சிறுநீரகம் தன் வேலையை செய்யும் திறனை அதிகரிக்கிறது. இப்போது அது வேலை செய்ய ஆரம்பித்ததும் அது வெளியேற்றுவது என்ன? யூரியா மற்றும் அளவு குறைய ஆரம்பிக்கிறது. இங்கு முழு சிறுநீரகம் ஒரே முறையில் சரியாகிவிடவில்லை. உடனடியாகவும் சரியாகிவிடவில்லை. ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்படுவது இருக்கிறது. நோயாளி டயாலிசிஸ் இல்லாமல் நீண்ட காலம் வாழ முடிகிறது. நோயாளியின் ஆரோக்கியம் பராமரிக்கப்பட வேண்டும். உடலில் சக்தி இருக்க வேண்டும். ஏனெனில் நோயாளி சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்திவிட்டால் அல்லது பலவீனமாகிவிட்டால் அறிகுறிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. இரத்தம் உருவாகுவது நிற்கிறது. கால்களில் வீக்கம், நுரையீரலில் தண்ணீர் சேர்வது, தலைவலி, இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பது போன்ற பல பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றன. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும். சிறுநீரகத்துடன் நீங்கள் எடை குறைக்க கூடாது. இது போன்ற சிறிய விஷயங்களை நாங்கள் எப்போதும் விளக்குகிறோம். இந்த சேனல் மூலமாகவும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வேன், நடைமுறைப்படுத்துவேன். என் பேச்சு சரியாக தோன்றினால் நான் செய்வேன். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மனதில் சந்தேகம் இருந்தால் டாக்டர்கள் குழுவில் யாரையும் சந்திக்கலாம். முன்னேறும் உற்சாகம். விரைவில் சந்திப்போம்.